12th Maths, 12th chapter Discrete Mathematics. தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல exercise 12.2ல 6th sum. Construct the truth table. மெய் அட்டவணை போட சொல்லிருக்காங்க. அதுல first subdivision negation P and negation Q அப்படினா ஒரு sum கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம truth table போடணும். ஓகேவா? இந்த क्वेश्चनல பாருங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? P Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தா என்ன அர்த்தம்? 2 power statement என்னங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்குங்கிறத குறிக்கிறது. ஓகேவா? இங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு? 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 2 power 2. அப்ப என்னது? 4 இது வரணும். P க்கு 4 values, P and Q க்கு 4 values வரணும். அதுக்காக தான் என்னது இந்த இத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே 4 னு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு டேபிள் ட்ரூத் டேபிள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம P Q தான் எழுதணும். எப்படி எழுதலாம்? P Q னா P க்கு வந்து இந்த 4 வேரியபிள்ஸ் மொத்தம் 4 இருக்கணும் இல்லையா? அதை ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்ப 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி Q என்ன செய்யலாம்? 2ல பாதி 1 இல்லையா? அப்ப ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப ட்ரூத் டேபிள்ல இங்க என்ன கேட்டிருக்காங்க? நெகேஷன் P ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம டைரக்டா நெகேஷன் P க்கு நெகேஷன் Q க்கு எல்லாம் போட்டு ஆண்ட் எல்லாம் போடக்கூடாது. தனித்தனியா ஒரு காலமா போடும்போது தான் மிஸ்டேக் இல்லாம பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். அடுத்து என்ன செய்யணும்? நெகேஷன் P கண்டுபிடிக்கணும். நெகேஷன் P னா என்ன அர்த்தம்? அப்படியே நேர்மாறா ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னு இருந்தா ட்ரூன்னு எழுத போறோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு? ட்ரூன்னு இருக்கு. அப்ப ஃபால்ஸ். இங்க ட்ரூன்னு இருக்கிறதுனால ஃபால்ஸ், இங்க ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ, இங்க ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ போட்டாச்சா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? நெகேஷன் Q கொடுத்திருக்காங்க. நெகேஷன் Q கண்டுபிடிங்க. Q வந்து எங்க இருக்கு? இதோல இருக்கு. அதேதான் நெகேஷன்னாலே என்னது? ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். ட்ரூ இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ. ஆனா என்ன எடுத்துக்கணும்? நீங்க Q காலத்தை எடுத்துக்கணும். Q காலத்தை எடுத்துட்டு போடுங்க. ட்ரூன்னு இருக்கு, ஃபால்ஸ், ஃபால்ஸ்னு இருக்கிறதுனால ட்ரூ, ட்ரூன்னு இருக்கிறதுனால ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ. ஓகேவா? அடுத்தது என்னது? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெகேஷன் P, இந்த சிம்பிள் பேர் என்னது? அண்ட். நெகேஷன் Q. அண்ட்னா என்ன அர்த்தம்? அண்ட்னா ரெண்டுமே, அதாவது ரெண்டு காலம் இருக்கு இல்லையா? நம்ம ரெண்டு காலத்தை தானே எடுத்து நம்ம செய்ய போறோம். அந்த ரெண்டு காலத்துல ரெண்டுமே ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் என்னது? ட்ரூ. ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் இல்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஆன்சர் நம்மளுக்கு என்ன? ஃபால்ஸ். அப்ப பாருங்க ரெண்டுமே ஃபால்ஸ், அப்ப நம்மளுக்கு ஃபால்ஸ். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன? ஃபால்ஸ் தான். இங்க பாருங்க இது ரெண்டுத்துல என்னது? ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகே, இப்ப ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்னது? ட்ரூ. ஓகேவா? இப்படிதான் நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்.